பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி ஸ்ரீ ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவில் கோட்டைமேடு திடலில் பெரிய கலையமுத்தூரில் உள்ள நடுத்தெரு, கிழக்கு தெரு, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட திருக்கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவில் கோட்டைமேடு திடலில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என விழாக்குழு உறுப்பினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இத்திருவிழா பல நூற்றாண்டு காலமாக பாரம்பரிய முறையில் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், கரூர், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, பர்னிச்சர் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளதாகவும் விழா குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் விழா குழுவினர்களான தங்கம், காளீஸ்வரன், பீமா காளிதாஸ், சின்ன பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சாப்பிட்டேன் சார். நல்ல முறையை பார்க்கணும். நம்ம 17ஆம் தேதி தை 3ஆம் தேதி 17ஆம் தேதி 17/1 அன்னைக்கு ஜல்லிக்கட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பம். 17/1 பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயில் சார்பாக ஆண்டாண்டு காலமாக பாட்டன் முப்பாட்டங்காலத்திலிருந்து தொடர்ந்து தை மாதம் 3ஆம் தேதி பெருகிளையமுத்தூர் கோட்டை மைதானத்தில் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே தொடர்ந்து வெளியூர் காளைகள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், தாராபுரம், தேனி பிற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காளைகள் ஒவ்வொரு வருடமும் சுமார் 500-600 காளைகள் கலந்து கொண்டு உலக புகழ் வாய்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு காமாலை கண் உள்ளவர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். அமைச்சர் காட்டம். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியை பார்வையிட்ட அமைச்சர் சேகர்பாபு பேசுகையில், பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 53 பேருந்துகள் நிற்கும் வகையில் நடைமேடை, 600 பேருந்துகள் எளிதில் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. பேருந்து நிலையம் அருகிலேயே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தில் மலிவு விலை உணவகம், 2 தனியார் உணவகங்கள், ஏடிஎம் மையங்கள், டாக்ஸி புக்கிங் மையங்கள், முதலுதவி மையம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு அறைகள், மீட்டிங் ஹால் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் 3 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொங்கல் பரிசு மற்றும் மடிக்கணினி கொடுத்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என குற்றம் சாட்டுகின்றார் என்ற செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, எடப்பாடிக்கு காமாலை கண் என்று சொல்லும் போது எதிரில் மஞ்சள் கலர் பேருந்து செல்வதை சுட்டிக்காட்டி, அங்கே பாருங்கள் மஞ்சள் பேருந்து செல்கிறது, இந்த அரசு எதை செய்தாலும் குறை சொல்வதையே வேலையாக வைத்துள்ளார். காமாலை கண் உள்ளவர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும் என காட்டமாக பேசினார். மேலும் வருகிற 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சென்னை வளர்ச்சி கழக கூடுதல் தலைமை செயலர் காக்கர்லா, உஷா, சென்னை வளர்ச்சி குழுமம் செயலாளர் மற்றும் உறுப்பினர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், மத்திய ஒன்றிய அவை தலைவர் திருமலை, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கர் மற்றும் மீனாட்சி, துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்முடைய பக்கத்து மாநிலங்களான பெங்களூர், திருப்பதி போன்ற அந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு
பயணிகளுக்கு வசதிக்கேற்ப, அதேபோல் உள்ளூரிலே இருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற இணைப்பிற்கு பேருந்துகளையும் இந்த நிறுத்தத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான பணிகளை திட்டமிட்டு இன்றைக்கு 100 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட ஒரு பிரதான கட்டிடம், 3 நுழைவாயில்கள், ஒரு முறைக்கு 56 பேருந்துகள் நிற்பதற்குண்டான வசதி. அந்த பொங்கல் பரிசும் அந்த லேப்டாப் கொடுத்ததும் அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது அது அவரோட கண்ணோட்டம். காமாலை கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம். போகிற மஜ பஸ் கரெக்டாக போடுப்பாரு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் ஆண்டிப்பட்டியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டிகளின் இறுதிப் போட்டியில் தேனி அணியை வீழ்த்திய சக்கப்பட்டி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேனி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் போட்டியை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் துவக்கி வைத்தார். தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 32 அணிகள் பங்கேற்று நாக் அவுட் சுற்று அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற போட்டிகளின் முடிவில் இறுதிப் போட்டிக்கு தேனி அணியும் சக்கம்பட்டி அணியும் தகுதி பெற்றன. முதலில் தேனி அணி நிர்ணயித்த இலக்கை எளிதில் அடித்து சக்கம்பட்டி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இந்த போட்டிகளில் முதல் 5 இடங்களை பிடித்த அணிகளுக்கு திமுக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் உள்ளிட்ட திமுகவினர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற் கோப்பைகளையும் ரொக்க பணத்தையும் பரிசாக வழங்கியதோடு சிறந்த வீரர்களுக்கும் திமுகவினர் சார்பில் பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆண்டிப்பட்டி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒன்றிய அமைப்பாளர் மலைச்சாமி செய்திருந்தார். இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சேதுராஜா, ஒன்றிய அமைப்பாளர் கார்த்திகேயன், பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் பெருமாள், துணை அமைப்பாளர்கள் கனிராஜ், சிவபாலன், மணிரத்னம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கிரிக்கெட் போட்டிகளை காண ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமாக வந்திருந்தனர். நீ கைய விடாதனே இவர ஓகே ஓகே பரவாயில்ல அடிக்கிட்டோம்னே. போட்டியை சிறப்பாக பரிசளிக்க வந்திருக்கும் இந்த விழாக்குழுவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் தென்காசியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பில் வருகின்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை தலைவர் சலீம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தென்காசி மாவட்ட சிறுபான்மைத்துறை பல ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே கட்சி பணிகள் செய்து வந்தோம். அதைத் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகளை அதிகமாக பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிறுபான்மை மக்கள் பகுதிகளில் வசிக்கும் இல்லங்கள் தோறும் போய் ராகுல் காந்தி அவர்களின் செயல் திட்டங்களை எடுத்துரைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை தலைவர் பாரத் யாத்திரை முகமது ஆரிஃப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சிறுபான்மை மக்களின் வாக்குகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் பல ஆண்டுகளாக சிறுபான்மை மாநில தலைவரின் ஆணையின்படியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறுபான்மைத்துறை சிறப்பான முறையில் கட்சி பணிகள் ஆற்றி வருகிறது. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சிறுபான்மை துறை செயலாற்றிய பணிகளையும் நிகழ்ச்சிகளையும் மனதில் கொண்டு சிறுபான்மை துறைக்கு அதிகமான தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை மாவட்ட பொதுச் செயலாளர் சர்தார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மொய்தீன் பிச்சை, மாவட்ட பொருளாளர் ரஷீத் கான், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜாகிர் உசேன், ஹாஜா மைதீன், தென்காசி நகர தலைவர்கள் ஜேக்கப், அருணோதயம், செங்கோட்டை நகர தலைவர் சையது சுலைமான், புளியங்குடி நகர தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் துணை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது என்னவென்றால், பல ஆண்டு காலமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையிலே தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக நல்ல களப்பணிகள் மற்றும் மக்களுக்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களின் வரிப்பணத்தை பொங்கல் போனஸாக கொடுத்து மீண்டும் டாஸ்மாக் மூலம் திரும்ப பெறும் திட்டமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 வழங்கும் திட்டம் என பெரம்பலூரில் பாமக பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளையப்பாடி பகுதியில் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற தலைப்பில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது. பாமக அன்புமணி அணியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய சௌமியா அன்புமணி, திமுக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்துமே கிடப்பில் போடப்படும் திட்டங்கள் மட்டும்தான். திமுக அரசு பெரிய திட்டங்களை அறிவித்துவிட்டு அவற்றை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளையும் மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட விவசாய பொருட்களுக்கு சேமித்து வைக்க கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தி தராமல் டாஸ்மாக் மதுபானங்களுக்கு மட்டுமே கிடங்குகளை அமைத்துள்ளனர். மேலும் சிறப்பு பொருளாதார மண்டலம், மருத்துவக் கல்லூரி போன்ற பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்துவிட்டு அதனை நடைமுறைப்படுத்தாமல் பெரம்பலூர் மாவட்ட மக்களை திமுக அரசு வஞ்சித்துவிட்டது என்று கடிந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி, தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்துள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து 3000 ரூபாயை கொடுத்துவிட்டு அதனை மீண்டும் டாஸ்மாக் கடை மூலம் திரும்ப பெறுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இப்படி ஏழை எளிய மக்களை வஞ்சித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்காமல் பொய் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்துவிட்டு பொதுமக்களை ஓட்டு போடும் மிஷின்களாக நடத்தி வருகின்றனர் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டாஸ்மார்க்கை ஒழித்திட, ஏழை எளிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை செலுத்திட அன்புமணி பக்கம் நீங்கள் அனைவரும் நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்த மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சியில் பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சௌமியா அன்புமணிக்கு மேளதாளத்துடன் வான வேடிக்கையுடன் மலர் தூவி பெண்கள் வரவேற்பு அளித்தனர். பெருமைமிகு இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் தெரியுங்களா? ராஜாக்கள், ராஜாதி நெல்லுலாம் விளையுது, கரும்பு விளையுது, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழெல்லாம் விளையுது. நம்ம ஊர்ல என்ன விளையுது? மக்காச்சோளம். அதானே தண்ணி எது குறைவா தேவைப்படுதோ அதுதான் இங்க விளைவிக்கக்கூடியது. மக்காச்சோளம் விளைகிறது, பருத்தி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்.
தமிழ்நாட்டிலேயே இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அதிகமாக சின்ன வெங்காயம் விளைச்சு தமிழ்நாடு முழுக்க அனுப்புறாங்க. சின்ன வெங்காயம் விளையுது அதிகமாக. எத்தனை பேர் சின்ன வெங்காய விவசாயம் இருக்கீங்க? சின்ன வெங்காயத்தை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. அதாவது சின்ன வெங்காயம் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் இங்கதான். பருத்தி செல்லூர் என்ற ஊரு. திட்டக்குடி அருகே வீட்டில் பீரோவை திறந்து 5 சவரன் நகை வெள்ளி கொலுசு திருட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வடகரை கிராமத்தை சேர்ந்த அருள்குமார் என்பவர் வேப்பூர் அருகே தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று வேலைக்கு சென்றுள்ளார். இவரது மனைவியும் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே நுழைந்து பீரோவின் அருகில் இருந்த சாவியை எடுத்து பீரோவை திறந்து அதிலிருந்த 4 சவரன் தாலிக்கொடி, 1/2 சவரன் தோடு, 1/2 சவரன் மோதிரம் உள்ளிட்ட 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசு ஆகியவற்றை திருடிக் கொண்டு பீரோவை பூட்டிவிட்டு அதன் சாவியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு அந்த வீட்டின் அருகில் இருந்த தனபால் என்பவரது வீட்டில் இருந்த 15,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இன்று காலை பீரோவை திறந்து பார்த்த அருள்குமார் நகை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பெண்ணாடம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடம் கீழே கிடந்தது, இந்த இடம் பூரா கீழே கிடந்தது. அந்த பொம்பளை வர வச்சு கொடுங்க. வரும்போது அப்படியே சக்தி வழியை பார்த்துட்டே வாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரங்கசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரங்கசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 51 மாணவ மாணவிகளுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சேதுராம் தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பெருமாள் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கலந்து கொண்டு 42 மாணவர்களுக்கும் 11 மாணவிகளுக்கும் என 53 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், மாணவர்களுக்கு அரசியலே வேண்டாம், என்னை போன்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவதை விரும்புவதை விட படிப்பில் கவனம் செலுத்தி ஆசிரியர், காவல் கண்காணிப்பாளர், வழக்கறிஞர் என அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள் பதவிகளுக்கு சென்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்க பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சொன்னார், இங்க படிச்சு இருக்கிறவங்களே நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காருங்க. அப்புறம் மற்றவங்க சொன்னாரு, சிஎம் ஆபீஸ்ல திருநாக்கரசு இருக்காரு, பிரின்சிபலா இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இந்த சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் விட்டுருங்க, உத்தியோகத்தை மட்டும் பாருங்க. இதே வேணாம், அந்த அரசியலே வேணாம் உங்களுக்குலாம். நீங்க போய் நல்ல முறையில் படிச்சு நல்ல வாத்தியார் ஆகணும், எஸ்பி ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், வக்கீல் ஆகணும், அதை மட்டும் பார்த்து கவனிச்சு படிங்க. நினைச்சு பார்த்து செஞ்சிச்சு அந்த 1000 ரூபாய் வச்சு நீ போய் படிச்சு நல்ல முறையில் முன்னேறட்டேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வு. இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க நமது கிராம பஞ்சாயத்து முன்னாள் தலைவர்கள், நமது பள்ளியின் பெருமைக்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பள்ளி மலர்மை குழு தலைவர். வருகின்ற 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் இணைந்து போட்டியிடுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து அரியலூர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெடி வெடித்து கொண்டாடினர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே நகர செயலாளர் விஜய் தலைமையில் வெடி வெடித்து கொண்டாடப்பட்டது. வருகின்ற 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் இணைந்து போட்டியிடுவதாக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ்
எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி கூட்டணியை உறுதி செய்தார். அதனை கொண்டாடும் வகையில் அரியலூர் நகர செயலாளர் விஜி, ஒன்றிய செயலாளர் வெற்றி, நகர துணைத் தலைவர் காமராஜ், ஒன்றிய தலைவர் நல்லதம்பி உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கத்தினர் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மருத்துவர் சின்னையா, இளம் போராளி மருத்துவர் சின்னையா, இந்திய கூட்டணி வெற்றி உறுதி. மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா. அச்சிறுபாக்கத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து 13 லட்சம் ரூபாயை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு நகர் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான ஷேக் தாவூத் நிலத்தரகர் வேலை செய்து வருகிறார். கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி தாம்பரம் பகுதியை சேர்ந்த நபருக்கு நேமம் அத்திவாக்கம் பகுதியில் உள்ள நிலத்திற்கான பத்திரப்பதிவு அச்சிறுபாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நிலம் விற்ற நபருக்கு செலுத்த வேண்டிய 13.38 லட்சம் ரூபாயை ஷேக் தாவூத் தனக்கு சொந்தமான காரில் வைத்துவிட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தின் உள்ளே இருந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது கார் கண்ணாடியை உடைத்து உள்ளே வைத்திருந்த 13.38 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து ஷேக் தாவூத் அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் சென்னை திருவெற்றியூர் இந்திராநகர் பகுதியை சேர்ந்த 42 வயதான ரத்னகுமார் அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து காரில் இருந்து பணம் திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து ரத்னகுமார் செங்கல்பட்டு ரயில்வே நிலைய பகுதியில் சுற்றிக் கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற காவல்துறையினர் ரத்னகுமாரை கைது செய்து அவரிடமிருந்து 13 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். பின்னர் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கத்தில் 8வது மாடியில் இருந்து விழுந்த 9 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கம் விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். அவரது மனைவி அனுராதா, மகன் 9 வயதான நவீன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று அனுராதா வேலைக்கு சென்ற நிலையில் நவீன் தனது பாட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். 8வது மாடியில் பால்கனியில் நவீன் எட்டி பார்த்தபோது கால் தவறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த நவீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயந்தி தெரிவிக்கையில், விஜய் ராஜா அடுக்குமாடி குடியிருப்பில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாகவும் தகுந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் இந்த சிறுவனின் மரணம் ஏற்பட்டதாகவும், ஆகவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக பூட்டி சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா கொஞ்சம் வேணா செங்குட்டு பின்னாடி வேணாம். அண்ணா கொஞ்சம் பின்னாடி வேணாண்ணா. அண்ணா கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் தோப்போம்.
என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு உட்காந்து இருக்கிறோம் சார். நாங்க விஜயராஜ் அப்பார்ட்மெண்ட் அந்த வந்து 3 மாசம் 4 மாசம் தான் சார் ஆகுது. வந்துட்டு இன்னைக்கு என் பையன் அதுக்கு பதில் கூட சொல்லாம இருக்கிறானுங்க சார். எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்லை சார். சுத்தமா இல்ல சார். என்ன கேள்வி அப்படி ஒரு விஷயமே நடக்காதமே நடந்துட்டு இருக்காங்க. நாங்க எங்க போய் யாருக்கிட்ட சார் கேக்குறது? நாங்க